எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு அகலமான பிளேட் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூட ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமனும் தயிரும் சேர்கிறதுனால நமக்கு சிக்கன் நல்ல புளிப்பு சுவையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் 3 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்க்குறதுனால நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். நான் இதில் டை எதுவும் ஆட் பண்ணலை. இது கூட தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம எதுக்கு ஆயில் சேர்க்குறேன்டா, மசாலா சிக்கன்லேருந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சேர்த்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் சேர்த்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதில் கலர் பவுடர் சேர்க்கலை. ஸோ அதனால் நீங்கள் காரமும் ப்ளஸ் கலருக்காக வேண்டி நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்களும் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக கிடைக்கும். மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் லெக் பீஸில் நான் இந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம ஆட் பண்ண மசாலா உள்ளே நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லெக் பீஸில் மட்டும் கட்டிங்ஸ் போட்டுக்கோங்க, மற்ற பீஸ்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் ஃப்ளெஷ்ஷியாக இருக்கிறதுனால உள்ள மசாலா இறங்காது. அதனால் இந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உள்ள மசாலா நல்லா இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். மீதி இருக்கக்கூடிய சின்ன பீசஸ் எல்லாத்தையும் நம்ம நார்மலாக பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கல்யாண விருந்துகளில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி தான் சிக்கனை ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ இது கீ ரைஸ் அப்புறம் பிரியாணி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இருக்கக்கூடிய எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்போது நான் 1 hour வச்சு எடுத்துட்டேன். அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது சிக்கனை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கனை ஆயிலில் சேர்த்துக்கலாம். எதுக்கு நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறோன்னா அப்போ தான் மசாலா எல்லாமே நல்ல சிக்கன் கூட செட் ஆகும். ஸோ நம்ம ஃப்ரை பண்ணும்போது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆயில் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணுறதுனால மசாலா சிக்கன்லேருந்து பிரியாது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் லெக் பீசஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கரெக்டான ஸ்டேஜில் நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். இது ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்கள்லாம் இந்த லெக் பீஸஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதை எடுத்துடுறேன். இதை எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய ஆயிலில் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மற்ற பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலை அதிகமாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடும், நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய பீசஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய சின்ன பீசஸ் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதனால் ஆயிலும் கம்மியாக தான் செலவாகும். சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த சிக்கன் ஃப்ரை சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது சாதம் எவ்வளோ வேண்டாலும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாமே ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது இதை நான் அடுத்த சைடு திருப்பி போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.
நம்ம கல்யாண விருந்துகளில் இந்த சிக்கன் ஃப்ரையை ரொம்பவே விரும்பி சாப்பிட்டிருப்போம். இது கீ ரைஸ் பிரியாணிக்கு மட்டும் இல்லை, ரச சாதத்துக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.